தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வி செந்தில்நாதன் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களும் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக கரூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வி செந்தில்நாதன் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்னாண்டிப்பட்டி, வீரியப்பட்டி, கனிகாலம்பட்டி போன்ற பல்வேறு கிராமங்களில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திரளாக கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் மலர் தூவியும் பிரதமர் மோடி அவர்களின் முகமூடி அணிந்து வேட்பாளரை வரவேற்றனர். அப்போது பொதுமக்களிடம் பேசிய வேட்பாளர் வி செந்தில்நாதன், இந்த 2.5 ஆண்டுகளில் பள்ளி, கல்லூரி படிக்கும் மாணவர்கள் கையில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை மலிந்த மாநிலமாக உள்ளது என குற்றம் சாட்டினார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் எந்த ஒரு மக்கள் பிரச்சினைக்கும் வராத கரூர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தற்போது பொய் வாக்குறுதிகளை கூறியும் பணம் மற்றும் பரிசு பொருட்களை நம்பியும் மக்களை ஏமாற்றி விடலாம் என எண்ணி தேர்தல் களத்தில் உள்ளார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் தோழமை கட்சிகளுடன் பொதுமக்களுக்கு குடிநீர் வசதி, சாலை வசதி, பேருந்து வசதி, மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தருவேன் என்று வாக்குறுதி அளித்தார். இப்படித்தான் தொடர்ந்து இந்த திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் ஒரு பக்கம் போதைப் பொருள் பள்ளி மாணவர்களை அடிமையாக்குது, ஒரு பக்கம் டாஸ்மார்க். நாடு எக்கேடோ கெட்டு போனா என்ன, மக்கள் எக்கேடு கெட்டு போனா என்ன, எப்படி போனா எனக்கு என்ன, என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா போதும் ஸ்டாலின் குடும்பம் நினைக்குது. அவருடைய மகன் உதயநிதி நல்லா இருந்தா போதும், அவருடைய மருமகன் சபரீசா நல்லா இருந்தா போதும், அவருடைய பொண்ணு செந்தாமரை நல்லா இருந்தா போதும், அவங்க எல்லாம் அந்த குடும்பம் நல்லா இருந்த போது மற்றவங்க யாரை பத்தியும் கவலை இல்லை. ஏன் போதைப் பொருள் ஸ்டாலினுடைய குடும்பம்? ஸ்டாலினுக்கு வேண்டப்பட்ட கூடவே இருக்கிற 24 மணி நேரம் கூடவே இருக்கிற ஆளுங்க தான் போதைப் பொருள் தொழிலவே பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்களை நேரடியாக எல்லா கிராமத்திலையும் பாதிக்குது. அதாவதுங்க, ஒரு தாய்மார் என்னுடைய கையை பிடிச்சி, நீங்க இளைஞரா இருக்கீங்க தம்பி, தயவு செஞ்சு இந்த சமுதாயத்தை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. என்னமான்னா கேட்டா, தன்னுடைய பையன் 7வது படிக்கிறான். 7வது படிக்கிற பையன் போதைப் பொருளுக்கு கஞ்சாவுக்கு அடிமையாகிட்டு அந்த பவுடர் மாதிரி போட்டுட்டு வந்து என்னையவே அடிக்கிறான், பெற்ற தாய் என்று கூட பார்க்காம என்னை அடிக்கிறான்னு சொல்லி 7வது படிக்கிற பையனை பத்தி அவங்க அம்மா சொல்றாங்க. நாடு எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த நாடு குடியை மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு போட்டு மக்கள் யோசிக்கவே கூடாது, யோசிக்கிறதுக்கு நேரமே கொடுக்க கூடாது, எல்லாருமே டாஸ்மாக் அடிமையாக இருக்கணும், அதை வச்சே தொழில் பண்ணி நம்மளை எல்லாமே சீரழிச்சிட்டு இருக்கு இந்த தமிழ்நாடு. தயவு கூர்ந்து இந்த முறை நீங்கள் மாற்றத்தை முன்னெடுக்க வேண்டும். அந்த மாற்றம் இந்த படிக்கின்ற குழந்தைகளுக்காக மாற்றமா இருக்கணும். அவங்களும் எதிர்காலத்துல நல்ல சமுதாயத்தில் நல்ல கல்வி அறிவு பெற்று நல்ல வேலைக்கு போய் அந்த குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்து இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் பெருமை தேடி